வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். பைத்தான் பற்றிய 4வது பகுதி. இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பர்டிகுலர் கண்டிஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இஃப் அப்படின்றது சப்போஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்வல் டு 12 அப்படின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தால் x greater than 0 இருந்தால் x is equal to x plus 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டில் எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ greater than 0 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ x plus 1 அப்படின்றப்போ 13 மாறும். இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 13 சொல்லி பிரிண்ட் ஆகணும். இதை ரன் பண்ணுறதுக்கு ரன்னில் போயிட்டு ரன் மாடல் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். இஃப் 1.py சேவ் பண்ணுறேன். ஆன்சர் வந்துச்சு. 13ன்றது ஆன்சர். ஓகே, இந்த ஃபைலில் இப்போ நான் இதே ஃபைலில் நான் அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். பர்டிகுலர் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வேறு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை இன்புட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் your age. If age greater than equal to 18 இருந்தா ஃப்ரண்ட்ல you are eligible to vote. Else yes is equal to age 18 minus age friend you have to wait plus str of years plus years. ஓகே, அவ்வளோ ப்ரோக்ராம் சேவ் பண்ணிடுவோம். ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் ஏஜ் 20 கொடுக்குறேன். இப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு கேட்குது. திரும்பவும் ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் ஏஜ் 15 கேட்குது, கொடுக்குறோம். யூ காட் டு வெயிட் 3 years. ஓகே, இப்போ
இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் இஃப் அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். அடிஷ்னலாக வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்னொரு கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். ஒரு கண்டிஷன் பட்சத்தில் ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் இன்னொரு கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்னால் இன்னொரு எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும், ட்ரூவாக இருந்தால் அந்த பார்ட்டே ஒர்க் ஆகிடும். இப்போ இன்ட்டில் இன்புட் ஆப் அப்படின்னு போட்டுட்டு என்டர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். if num greater than 0 print a is positive. L if num less than 0 print a is negative. Else இது ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா வந்து எல்ஸ் பார்ட்டில் உள்ளது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். First you got to save the program and then click run module. I enter 10 positive. I enter minus 10 negative. Zero a is 0. So இப்படி தான் வந்து if statement வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன்.